500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தவிர்ப்பதற்கு மக்கள் பணமில்லா பண பரிமாற்றத்தை முறைகளை கையாள வேண்டும் என இந்தியன் வங்கி பொது மேலாளர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் அன்சர் அலி நடத்திய நேர்காணலை காணலாம். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தற்பொழுது அனைத்து வங்கிகளிலும் 2000 ரூபாய் நோட்டுகளாக புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தரப்படுகின்றன. இது குறித்த நமது சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறார் இந்தியன் வங்கி மேலாளர் நாகராஜன். அவருடன் உரையாடலாம். சார், இப்போ 500 ரூபாய் 1000 நோட்டு 2000 ரூபாய்களாக மாற்றி தரப்படுகிறது. 500 ரூபாய் நோட்டுகள் எப்பொழுது புதிய நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படும்? அதாவது இப்போ 500 ரூபா நோட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ வந்துடும். இன்னும் ஒரு 2-3 நாளைக்குள்ளே எல்லாருக்கும் 500 ரூபா நோட்டு கிடைச்சிரும். இப்போ 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே ஏடிஎம்களில் வழங்கப்படுது. இதனால் அதிக அளவில் பணம் நிரப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, பொதுமக்களின் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை. இந்த சமயத்தில் எப்பொழுது இந்த புதிய ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம் மிஷினில் வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்? பொதுமக்கள் என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க? இப்போ ஏடிஎம்மில் பணம் இருக்குன்னு பணம் போய் 2000 ரூபா தான் நீங்கள் இதில் எடுக்கலாம். ஆனால் பணத்தை எடுக்கிறதுக்கு தான் 2000 ரூபா. ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு இது ஒன்றும் இல்லை, சினிமாக்கே போகணும், டிக்கெட் புக் பண்ணணும். உங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு டிக்கெட் புக் பண்ணலாம். நீங்கள் ஒரு கடையில் போய் ஏடிஎம் கார்டை கொடுத்து நீங்கள் உங்களுடைய பணத்தை பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் இப்போ ஏடிஎம் கார்டை வச்சுட்டு பண்ணிக்கலாம். பணத்தை கையில் கேஷாக எடுத்துகிட்டு போகிறது தான் கஷ்டம் ஒழிஞ்சு இதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் இது மக்கள் இதுதான் சரியான தருணம். மாற்றுறது ஏடிஎம் கார்டுகளை யூஸ் பண்ணி பழக்கிறது நல்லது. அவங்க பேனிக் அடைய வேண்டியதில்லை, அவ்வளோதான். அதாவது கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்று சொல்லக்கூடிய பணமில்லா பண பரிவர்த்தனை, அதை மக்கள் பயன்படுத்தினால் இந்த நெரிசல்களை தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். ஆனாலும் ஒரு சில விஷயங்களுக்கு பணமே கட்டாய தேவையாக இருக்கும் பொழுது அவர்கள் என்னென்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றினா இதை தவிர்க்க முடியும்? அதாவது இப்போ ஒரு வாரத்துக்கு 10,000 ரூபான்னு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10,000 ரூபா கணக்கு இருந்தால் 20,000 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். இவன் என்கிட்டே இப்போ 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு மாதத்துக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே யாரும் வச்சுக்க போதில்லை. இப்போ வாரத்துக்கே 20,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்கள் கணக்கில் போட்டுக்கோங்க, எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் எவ்வளவு வேணாலும் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கல்வி கடன், நகை கடன் எல்லாம் நேரடியாக செலுத்த முடியுமா, அல்லது மக்கள் அதை செலுத்துவதற்கு என்ன நடைமுறை பின்பற்றணும்? சார், கண்டிப்பாக அவங்கவுங்க கடனை அவங்க செலுத்தி தான் ஆகணும். ஆகையால் இந்த சமயத்தில் அவங்க சேமிப்பு கணக்கு வச்சுருப்பாங்க. சேமிப்பு கணக்கில் செலுத்தி கணக்கில் போடுங்கன்னா போட்டுற போகிறாங்க. அது கவலையே கிடையாது. கடனை வாங்குறதுல எந்த வங்கியும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. 500 ரூபா 1000 ரூபா வச்சுருந்தா உடனே கடனை வாங்கிக்குவாங்க, செலுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை.